ஹலோ மக்களே, வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ஈஸியான ரெசிபி வெஜிடபிள் ரவா உப்புமா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான காய்கறிகள் நாங்கள் எடுத்துக்கிட்டது கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி, 2 பச்சை மிளகாய், கோஸ், அப்புறமா பீன்ஸ். முதல்ல ஒரு பேன் நல்லா சூடானதும் அதில் 8லேருந்து 9 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனதும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துருங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறிகளையும் அதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லா காயும் நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பட்டாணியை ஊற வச்சு வச்சுருந்தோம், அதையும் இதோட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா கலரிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் எல்லா காய்கறியும் நல்லா தளிகையாகும். நாங்கள் 1 காப்படி ரவை எடுத்துக்கிட்டோம், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலருங்க. அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். நல்லா கலரிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சுவையான வெஜிடபிள் ரவா உப்புமா ரெடி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.